புதனை பொறுத்த வரைக்கும் ஆண் தன்மை பெண் தன்மை இவ்விரண்டு மூலக்கூறுகளையும் பிரிக்கக்கூடிய தன்மை இருக்கக்கூடிய கிரகமாக இருக்கிறனால அந்த கிரகத்துடைய கதிர்வீச்சு ஜாஸ்தி விலகக்கூடிய நாளாக 5/14/23 தேதி சொல்லியிருக்கிறாங்க. தேதி மாதம் வருடத்தை கூட்டி பார்த்து 5ஆம் எண் வந்தாலும் திருமணம் செய்யாதீங்க. கண்டிப்பாக கணவன் மனைவி ஒற்றுமையான ஒருமித்த கருத்தோட கண்டிப்பாக வாழவே முடியாது. வணக்கம், நான் உங்களுடைய ஆத்ம நண்பன். நாளும் கோளும் நன்னிலை பொருந்திய இந்த நன்னாளில் எல்லோருடைய வாழ்க்கையிலும் நிம்மதி, திருப்தி, சந்தோஷத்துடன் கூடிய செல்வ செழிப்பான வாழ்க்கை வாழ பரிபூர்ணத்துவமான வாழ்த்துக்கள். ஜோதிட சாஸ்திரம் அற்புதமான மகா நுட்பமான எளிமையான சாஸ்திரம். இதை கடினமாக ரொம்ப ஆய்வுக்குட்படுத்தி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கும் பொழுது எந்த விஷயத்தையும் தெரிஞ்சுக்க முடியாது. ஜோதிட சாஸ்திரத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன தான் படித்து கற்றுக்கிட்டாலும் கூட அனுபவத்தில் பார்க்க பிரபஞ்சம் பல விஷயத்தை, நுட்பமான விஷயத்தை உங்களுக்கு புரிய வைக்கும். பல பேர் கல்யாணம் பண்ணி 10 வருஷத்தில் பிரிஞ்சிடறாங்க, 3 மாதத்தில் பிரிகிறாங்க, 20 வருடங்கள் கழித்து பிரிகிறாங்க. மனமுறிவு, விவாகரத்து, மரணம், இது மாதிரி பல விஷயத்தினால கணவன் மனைவி கஷ்டப்படுறாங்க. அப்படின்னா பல விஷயங்கள் ஜோதிட சாஸ்திரத்தில் சொன்னாலும் கூட ஒரு மனிதன் பிறந்த தேதி 5/14/23 தேதியாக இருந்து கணவன் மனைவி 2 பேர்த்துக்குமே அதே தேதியாக இருந்து அவங்கள பொறுத்த வரைக்கும் அந்த 5/14/23 தேதியில் திருமணம் செய்தாங்கன்னா, அல்லது தேதி மாதம் வருடத்தை கூட்டி பார்த்து 5/14/23/32/41 இப்படிப்பட்ட நம்பர் வந்துச்சுன்னா, இந்த எண்ணை பொறுத்த வரைக்கும் புதனை குறிக்கக்கூடிய எண்ணாக இருக்கிறதுனால ஜோதிட சாஸ்திரத்தில் புதனை அலிகிரகம்னு சொல்லியிருக்கிறாங்க. ஜோதிட சாஸ்திரம் வேறு, எண்ணியல் வேறுன்னு பல பேர் தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க. உங்களுக்கு நிறையா பதிவுகள் போட நீங்களே புரிஞ்சுக்குவீங்க. புதனை பொறுத்த வரைக்கும் ஆண் தன்மை பெண் தன்மை இவ்விரண்டு மூலக்கூறுகளையும் பிரிக்கக்கூடிய தன்மை இருக்கக்கூடிய கிரகமாக இருக்கிறனால அந்த கிரகத்துடைய கதிர்வீச்சு ஜாஸ்தி விலகக்கூடிய நாளாக 5/14/23 தேதி சொல்லியிருக்கிறாங்க. தேதி மாதம் வருடத்தை கூட்டி பார்த்தும் 5ஆம் எண் வரக்கூடாது. அப்படி வந்துச்சுன்னா கணவன் மனைவி பொறுத்த வரைக்கும் 1000ல் ஒருத்தர் கூட நல்ல நிலைமையில் இருக்கிறது இல்லைங்கிறத அனுபவத்தில் நாங்கள் பார்த்துருக்குறோம். நீங்களும் பலகட்ட ஆய்வுகளுக்கு உட்படுத்தி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக புரிஞ்சுக்குவீங்க. 5ஆம் தேதி 14ஆம் தேதி 23ஆம் தேதியில் தயவுசெய்து திருமணம் செய்யாதீங்க. தேதி மாதம் வருடத்தை கூட்டி பார்த்து 5ஆம் எண் வந்தாலும் திருமணம் செய்யாதீங்க. கண்டிப்பாக கணவன் மனைவி ஒற்றுமையான ஒருமித்த கருத்தோட கண்டிப்பாக வாழவே முடியாது. ஜோதிட சாஸ்திரத்தில் பலகட்ட ஆய்வுகளுக்கு உட்படுத்தி நீங்கள் 10 பொருத்தம் பார்த்தாலும் சரி, இல்லை ஜாதகத்தை ஆய்வு செய்து நுட்பமான விஷயங்களை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டாலும் சரி, தவறான ஜாதக அமைப்பு இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு மட்டுமே 5ஆம் தேதி 14ஆம் தேதி 23ஆம் தேதியில் கல்யாணம் நடக்கும். ஜோதிட சாஸ்திரத்தை பொறுத்த வரைக்கும் கர்மவினைக்கு உட்பட்டு தான் சகல விஷயம் நடக்கும். உங்களுக்கு நேரம் கெட்டு போயிருந்தால் நல்ல ஜோதிடர்கள் நீங்கள் சந்திக்கவே முடியாது. உங்களுடைய நேரம் நல்லா இருக்கும்போது மட்டும்தான் நல்ல ஜோதிடர்களை நீங்கள் சந்திக்க முடியும். அப்போது நம்ம ஜோதிடத்தை ஆய்வு பண்ணி 10 பொருத்தத்தை பார்க்குறீங்க, இல்லை ஜாதக பொருத்தத்தை பார்க்குறீங்க, எல்லாமே பலகட்ட ஆய்வு செஞ்சிட்டீங்க. ஆனால் கல்யாணம் பண்ணக்கூடிய தேதி 5/14/23 தேதியாக இருந்தால் உங்கள் ஜாதகத்தை ஆய்வு செஞ்சு பார்க்கும் பொழுது 2ஆம் இடம் குடும்பஸ்தானம், 5ஆம் இடம் குழந்தை பாக்கியம் மனம், 7ஆம் இடம் கணவன் ஸ்தானம் மனைவி ஸ்தானம், 8ஆம் இடம் தாலி பாக்கிய ஸ்தானம், 12ஆம் இடம் தாம்பத்திய வாழ்க்கை ஸ்தானம். இதில் 2ஓ 3ஓ கெட்டு போயிருந்தால் மட்டும்தான் இது மாதிரி தப்பான தேதியில் நீங்கள் கல்யாணம் பண்ணி கணவன் மனைவி மனமுறிவு, மரணம், விவாகரத்து இது மாதிரி விஷயத்தினால பிரிகிறாங்க. அப்படிங்கிறது அனுபவ ரீதியான உண்மை. இது அனுபவத்தில் நீங்கள் ஆய்வு செஞ்சு தெரிஞ்சுக்கங்க. ஒரு உதாரண ஜாதகத்தை பார்க்கலாங்க. அப்படி பார்க்கும்போது பல விஷயம் உங்களுக்கு புரியும். இது ஆன்லைன் கன்சல்டிங் வந்த ஜாதகம். இது ஒரு பெண்ணுடைய ஜாதகம். இந்த பெண்ணுடைய கணவருடைய ஜாதகம் இங்கே இருக்குது. உங்களுக்கு நவாம்சம் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களோட பிறந்த தேதி பிறந்த நேரத்தை நாங்கள் சொல்லியிருக்கிறோம். நீங்களே போட்டு நவாம்சத்தை செக் பண்ணி பார்த்துங்க. இந்த பொண்ணுடைய பிறந்த தேதி 14/10/1999 அன்று மதியம் 12 மணி 1 நிமிடத்திற்கு பிறந்திருக்கிறாரு. பிறந்த ஊர் ஒசூர் பக்கத்தில் தேன்கனி கோட்டை. இது ஆணுடைய ஜாதகம். கணவருடையது 23/7/1993 மதியம் 1 மணி 55 நிமிஷத்துக்கு பிறந்திருக்கிறாரு. இவர் சென்னையில் பிறந்திருக்கிறாரு. இவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணி ஒரு 2 மாதம் கூட சேர்ந்து வாழ கிடையாது. சண்டை கிடையாது, சச்சரவு கிடையாது, பிரச்சனை கிடையாது. இருந்தாலும் பிரிஞ்சுட்டாங்க. இப்போ டைவர்ஸ் ஆயிடுச்சு. இந்த பெண்ணுடைய ஜாதகத்துலேயும் ஆணுடைய ஜாதகத்துலேயும் இவங்க பிரிஞ்சதுக்கான காரணம் என்ன அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம்.
முதல் விஷயம், எந்த ஒரு ஜாதகத்தை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா சரி, குடும்பஸ்தானம், குழந்தை பாக்கியம், கணவன் ஸ்தானம் அல்லது மனைவி ஸ்தானம், தாலி பாக்கியம், தாம்பத்திய வாழ்க்கை, இந்த 5 விஷயத்தை பார்க்கணும் அடிக்கடி சொல்லிகிட்டு இருக்கிறோம். குடும்பஸ்தானம்னா எத்தனாம் இடம் அப்படின்னா 2ஆம் இடம். குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது 5ஆம் இடம் லக்னத்தை தொட்டு. கணவன் ஸ்தானம் அப்படிங்கிறது 7ஆம் இடம். தாலிஸ்தானம் அப்படிங்கிறது 8ஆம் இடம். தாம்பத்திய வாழ்க்கை அப்படிங்கிறது 12ஆம் இடம். இந்த 5 வீட்டு அதிபதிகள் எப்படி இருக்காங்க, இந்த 5 பாவம் எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கணும். ராசி அதிபதிங்கிறது எப்பயுமே நிலையானது, இது எப்பயுமே மாறாது. இந்த பொண்ணுடைய லக்னம், லக்னாதிபதி குரு, இவருடைய லக்னம், லக்னாதிபதி செவ்வாய். அப்போது ராசி அதிபதி நிலையானது. நம்ம பிறக்கும் போது இருக்கக்கூடிய கோச்சார கிரக நிலை தான் பிறப்பு ஜாதகம் சொல்கிறோம். நம்ம பிறந்தப்போ கோச்சாரத்தில் எந்தெந்த கிரகங்கள் எந்த இடத்துல இருக்குது அப்படின்னு பார்க்குறது தான் பிறப்பு ஜாதகம். இந்த 2 ஜாதகத்தையும் ஒப்பிட்டு பார்த்து இந்த கணவன் மனைவி ஏன் 2 மாதம் கூட வாழ முடியல, எந்த சண்டை சச்சரவு பிரச்சனை இல்லாமல் ஏன் பிரிஞ்சாங்க அப்படிங்கிற விஷயத்தை பார்க்க போகிறோம். முதல்ல ஒரு ஜாதகத்தை பார்க்கும் பொழுது கணவன் ஸ்தானம் அல்லது மனைவி ஸ்தானத்தை பார்க்கணும், அப்புறம் தான் குடும்பஸ்தானத்தை பார்க்கணும். அதற்கு பிறகு குழந்தை பாக்கியஸ்தானம், தாலிஸ்தானம், தாம்பத்திய ஸ்தானம், இது எல்லாத்தையும் ஒப்பிட்டு பார்க்கணும். 10க்கு நீங்கள் 8 பொருத்தம் 10 பொருத்தம் இருந்தால் கூட இது மாதிரி கிரக நிலைகளை ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது இதில் 1 2 தவறி போச்சு அப்படின்னா கண்டிப்பாக கணவன் மனைவி நீடித்த நிலையான தாம்பத்திய சுகத்தை அனுபவித்து அந்யோன்யமான வாழ்க்கையை கடைசி வரைக்கும் வாழவே முடியாது. அப்போ இந்த பெண்ணுடைய ஜாதகத்தில் லக்னத்திலிருந்து 7ஆம் இடம் தான் கணவன் ஸ்தானம். 1 2 3 4 5 6 7. இந்த 7ஆம் வீட்டு அதிபதி யாருன்னா புதன். இந்த புதன் ஒரு ஜாதகத்தில் பாவகிரகங்களுடைய தொடர்பில் கண்டிப்பாக சிக்கக்கூடாது. புதன் இருக்கிறத பார்த்துட்டிங்கன்னா 18 டிகிரியில் இருக்கிறார். ஆனால் சனி இருக்கிறது 21 டிகிரியில் இருக்கிறார். சனிக்கு பார்வை 7வது பார்வைன்னு ஒரு பார்வையில் புதன் அடிபட்டு போயிட்டார். 1 2 3 4 5 6 7. அப்போ சனியோட நேரடி தாக்கத்துக்கு உட்பட்ட புதனை பொறுத்த வரைக்கும் கெட்டுட்டார். அப்போ 7ஆம் வீட்டு அதிபதி கொடூர பாவியாக இருக்கக்கூடிய சனி வக்கரமாக இருந்து சனி நீச்சமாகிறது ரொம்ப நல்லது ஒரு ஜாதகத்தில். ஆனால் நீச்சமான சனி வக்கரமாகக்கூடாது, குரு கூட சேர்ந்து இருக்கக்கூடாது. இப்படி சேர்ந்து இருக்கும் பொழுது அந்த ஒரு குருவுடைய பலத்தையும் சனி எடுத்துக்கும். சனி நீச்சமாய் வக்கரமானால் மாறுபாடான பலனை கொடுக்குங்கிறதுனால அந்த வக்கரமான சனி 21 டிகிரியில் இருக்கிறாரு. தன்னுடைய 7வது பார்வையினால் புதனை பார்க்குறாரு. அந்த புதன் தான் 7ஆம் இடத்து அதிபதி. அப்போ முதல்ல ஒரு விஷயம் புரிஞ்சுங்க, 7ஆம் இடத்து அதிபதி கெட்டுட்டார். 7ஆம் பாவம் கெட்டு போகக்கூடாது. 7ஆம் பாவத்தை கொடூர பாவிகளாக இருக்கக்கூடிய சனி செவ்வாய் தொடர்பு கொள்ளக்கூடாது. சனிக்கு பார்வை 3 7 10. அப்போ சனியோட 3வது பார்வை எடுத்துக்கிறோம். 1 2 3. சனியுடைய 3வது பார்வையினால் இந்த இடம் பாதிக்கப்பட்டுருச்சு. அதுக்கப்புறம் செவ்வாயுடைய 7வது பார்வை எடுத்துக்கிறோம். 1 2 3 4 5 6 7. செவ்வாயோட 7ஆம் பார்வையினாலையும் கெட்டுப்போச்சு. அப்போது சனி செவ்வாயோட தொடர்பு 7ஆம் பாவத்துக்கு கிடைக்கிறது தவறு. அப்போது ஒரு ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் 7ஆம் இடமும் 7ஆம் இடத்து அதிபதியும் கெட்டுட்டார். குரு புதனை பார்க்குற மாதிரி தெரிஞ்சாலும் கூட குரு இருக்கக்கூடிய டிகிரி 7 டிகிரி, புதனை இருக்கக்கூடிய டிகிரி 18 டிகிரி. 18ல் 7 கழித்து பார்த்தீங்கன்னா 9 டிகிரி விலகி தான் குரு இருக்கிறார். அங்கேருந்து பார்க்கும்போது 9 டிகிரி விலகி பார்க்குறதுனால கல்யாணத்தை பண்ண வச்சார். ஆனால் சனி இருக்கிறது 21 டிகிரியில் இருக்கிறாரு, புதன் 18 டிகிரியில் இருக்கிறாரு. 21ல் 18 கழிச்சிங்கன்னா வெறும் 3 டிகிரியாக இருக்கிறதுனால சனியுடைய கதிர்வீச்சு அதீதமான முறையில் புதனுக்கு கிடைச்சதுனால தான் கல்யாணம் பண்ணி பிரிஞ்சாங்க. அப்போ ஜாதகத்தில் 7ஆம் பாவம் 7ஆம் பாவ அதிபதி கெட்டுருச்சு. அதுக்கடுத்து 2ஆம் பாவம் ரொம்ப நல்லா இருக்கணும், குடும்பஸ்தானம். குடும்பஸ்தானத்தோட அதிபதி யாருன்னா சனி, 2ஆம் இடத்து அதிபதி. அந்த சனி நீச்சமாயிட்டா கூட பரவாயில்ல, குருவுடைய சேர்க்கை இருக்குங்க, குரு சண்டல யோகமாக இருந்து குருவுடைய பலத்தை அவர் வாங்கி நல்லது செஞ்சுருப்பார். சனி நீச்சமாக இருந்து மீண்டும் வக்ரமாகிறது தவறு. குடும்பத்தை கொடுத்து குடும்பத்தை கெடுப்பார். தனித்த புதன் பார்த்ததுனால குடும்பஸ்தானம் இருந்தாலும் கூட சனி மீண்டும் தன்னுடைய 10ஆம் பார்வையால் 1 2 3 4 5 6 7 8 9 10 தன் வீட்டை தானே பார்த்ததுனால குடும்பஸ்தானமும் கெட்டு போச்சு.
அப்போ குடும்பஸ்தான அதிபதி வக்கரமாக இருக்கிறது தவறு, நீச்சமாக இருக்கிறது ரெண்டாவது தவறு, கேதுங்கிற ஞான கிரகம் உட்காந்துருக்கிறது மூணாவது தவறு, சனி தன் வீட்டை தானே பார்க்கறது நான்காவது தவறு. இத்தனை தவறு வாங்கினால குடும்பஸ்தானம் கெட்டு போச்சு. குழந்தை பாக்கியம் 5ஆம் இடம். 5ஆம் இடத்து அதிபதி செவ்வாய். பார்த்திங்கன்னா தெரியும். அந்த செவ்வாயை பொறுத்த வரைக்கும் ஜாதகத்தில் குரு செவ்வாய் பரிவர்த்தனை ஆகிருக்கு. இருந்தாலும் 5ஆம் பாவம் கெட்டு போகக்கூடாது. குரு வக்ரம், சனி வக்ரம், 2 வக்ரமான கிரகங்கள் எங்கே இருக்குதோ அந்த பாவம் கெட்டு போயிடும். அப்போ குழந்தை ஸ்தானத்துக்கு உண்டான கிரகம் கெட்டு போயிருக்கனால உடனே கிடைக்காது, தாமதிச்சு கிடைக்கும். குருவும் செவ்வாயும் பரிவர்த்தனை ஆகியிருக்கிறதுனால அப்போ 5ஆம் இடம் கெட்டுருச்சு. 8ஆம் இடம் தாலிஸ்தானம், தாலி பாக்கியஸ்தானம். 8ஆம் இடத்துல இருள் கிரகமாக இருக்கக்கூடிய ராகு இருக்கிறதா நம்ம தோஷம்னு சொல்கிறோம். இந்த ராகு இருந்தால் ஏதாவது பண்ணி மாற்ற முடியுமானா நிச்சயமாக மாற்ற முடியாது. சுபகிரக சேர்க்கை, சுபகிரக பார்வை ராகுக்கு கிடைச்சதுன்னா 8ஆம் பாவத்தில் எந்த பாதிப்பு இருக்காது. இல்லை 8ஆம் பாவ அதிபதியாச்சும் நல்லா இருக்கணும். அந்த 8ஆம் பாவத்துடைய அதிபதி சந்திரன். இந்த சந்திரன் என்ன ஆகக்கூடாது அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா நீச்சம் அடையக்கூடாது. ஜாதகத்தில் சந்திரன் நீச்சமாக இருக்கிறார், 12ஆம் இடத்துல மறைஞ்சிருக்கிறார், சூரியனுக்கு அருகாமையில் இருந்ததுன்னா பஞ்சமி திதி அன்னைக்கு பிறந்திருக்கிறாங்க. முழு வளர்வரை சந்திரன் அல்ல. அப்போ 3 தவறு வாங்கியிருக்குது. 8ஆம் இடத்துல ராகு இருக்கிற தவறு, 8ஆம் இடத்து அதிபதி நீச்சமாக இருக்கிற தவறு, 8ஆம் இடத்து அதிபதி சந்திரனை பொறுத்த வரைக்கும் அமாவாசைக்கு அருகாமையில் 5 நாட்கள் இருக்கிறனால அது தேய்பிரை சந்திரனாக தான் நம்ம எடுத்துக்கணும். அப்போ அந்த 3 தவறு வாங்கியிருக்கிறனால தாலி பாக்கியஸ்தானம் கெட்டு போச்சு. தாம்பத்திய வாழ்க்கை 12ஆம் இடம். 12ஆம் இடத்து அதிபதி செவ்வாய். அவர் ஜாதகத்தில் வலுவாக இருந்து குருவுடைய பார்வை வாங்கியிருந்தா கூட 12ஆம் இடத்துல நீச்ச கிரகங்கள் அமரக்கூடாது. அப்போ 12ஆம் இடத்துல நீச்ச கிரகமாக இருக்கக்கூடிய சந்திரன் அமர்ந்திருக்கிறது தப்பு. அப்போ டோட்டலாகவே ஒரு ஜாதகத்தை பார்க்கும் பொழுது கணவன் ஸ்தானம், குடும்பஸ்தானம், குழந்தை ஸ்தானம், தாலிபாக்கிய ஸ்தானம், தாம்பத்திய ஸ்தானம், இதில் 3 விஷயம் கெட்டு போயிருந்தால் கூட கணவன் மனைவியை பொறுத்த வரைக்கும் நிரந்தரமாக, திருப்திகரமாக, தீர்க்கமாக வாழ முடியாது. ஆனால் அந்த பெண்ணுக்கு 2வது திருமணத்தை குறிக்கக்கூடிய இடத்த பார்க்கணும். ஒரு ஜாதகத்தில் நீங்கள் கல்யாணம்னு பார்க்கும்போது களத்திரக்காரகனாக இருக்கக்கூடிய சுக்கிரன் எப்படி இருக்கிறாருன்னு கண்டிப்பாக பார்க்கணும். அப்போ களத்திரக்காரகனாக இருக்கக்கூடிய சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் சூரியனுடைய எரிச்சல் அடையக்கூடிய பகைவன் வீட்டில் இருக்கிறதுனால எரிச்சல் அடைவார். இந்த சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் அம்ச கட்டத்தில் எப்படி இருக்கிறாருன்னு பார்க்கணும். அம்ச கட்டத்தில் அவர் சந்திரனோட வீட்டில் இருந்தார். அந்த சந்திரன் ராசி கட்டத்தில் நீச்சமாக இருந்து முழு வளர்பிறை சந்திரனாக இல்லாமல் இருந்ததுனால முழுமையான முறையில் இந்த சுக்கிரன் பாதிக்கப்பட்டார்னு எடுத்துக்க வேண்டியதான். முழுமையான தாம்பத்திய சுகத்தை அனுபவிக்க இயலலை. ஆனால் 2வது திருமணஸ்தானத்தை பாருங்கள். 2வது திருமணஸ்தானத்தை சனி பார்த்தாலும் குருவும் பார்க்குறார். 2வது திருமணஸ்தான அதிபதி 11ஆம் இடம். அந்த 11ஆம் இடத்து அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரனை குரு 7 டிகிரியிலிருந்து 11 டிகிரியில் இருக்கக்கூடிய சுக்கிரனை பார்க்கறதுனால 2வது திருமண வாழ்க்கை இந்த பொண்ணுக்கு திருப்திகரமாக அமையும். 11ஆம் இடம் 2வது திருமணஸ்தானம். தனித்த புதன் உட்காந்துருக்கிறது நல்லது. 7 கூடையவன் 11 உட்காந்துருக்குன்னா 2ஆம் தரமாக ஃபஸ்ட்டே கல்யாணம் பண்ணியிருக்கலாம், பண்ணலை. இந்த 11ஆம் இடத்து அதிபதி சுக்கிரன். இந்த சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் குருவுடைய நேரடி பார்வை 11 டிகிரியில் இருக்கிறாரு, குரு 7 டிகிரியிலிருந்து பார்க்குறாரு. அப்போ பார்த்தீங்கன்னா வித்தியாசம் 4 டிகிரி தான் இருக்கிறதுனால இந்த சுக்கிரன் 11ஆம் இடத்து அதிபதி. அப்போது 11ஆம் இடத்தையும் குரு பார்த்து 11ஆம் இடத்து அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரனை குரு பார்க்கறதுனால 2வது திருமணம் பண்ணால் மட்டுமே இந்த பெண்ணுடைய வாழ்க்கையில் சகலமும் திருப்திகரமான வாழ்க்கையை, அந்யோன்யமான வாழ்க்கையை, மிகச்சிறந்த வாழ்க்கையை வாழ முடியும் தான் ஜாதகம் சொல்லியிருக்கு. கணவரோட ஜாதகத்தை பாருங்கள். இப்போது இந்த கணவன் ஸ்தானம் 7ஆம் இடத்துக்கு சனியுடைய 3வது பார்வையும் செவ்வாயுடைய நேர 7வது பார்வையும் கிடைச்சதுனால கொடூர பாவிகளுடைய தொடர்பு இருந்ததுனால இதே மாதிரி அமைப்பு இருக்கக்கூடிய கணவர் தான் வரணும். கணவர் ஜாதகத்தில் பாருங்கள், இருள் கிரகம் ராகு லக்கணத்திலே இருக்கிறார், தப்பு. சனியுடைய பார்வை 10வது பார்வை 1 2 3 4 5 6 7 8 9 10. அப்போது சனியுடைய பார்வையும் கிடச்சிருச்சு. லக்னம் எத்தனை டிகிரியில் இருக்குது பாருங்கள்,
5.7 டிகிரி இருக்குது. சனி எத்தனை டிகிரி இருக்கிறாரு? அதே 5 டிகிரி இருக்கிறாரு. அப்போது சனியுடைய நேரடி ஒரே டிகிரி பார்வைக்குள்ள லக்னம் இருக்கும், லக்னமே கெட்டு போச்சு. அதுக்கடுத்து லக்னத்தில் இருள் கிரகம் ராகு உட்காந்துருக்குது. செவ்வாயுடைய 4ஆம் இட பார்வை. அப்போ கொடூர பாவியாக இருக்கக்கூடிய சனி செவ்வாய் 2 பேர்த்துடைய தொடர்பு லக்னத்துக்கு கிடச்சிருக்கிறதுனால பாருங்கள், 7ஆம் இடத்துக்கு சனி செவ்வாய் தொடர்பு இருக்கக்கூடிய அதே கணவர் வந்து அமைஞ்சிருக்கிறார். கணவன் மனைவிக்குள்ளே கருத்து வேறுபாடு கிடையாது, கணவன் மனைவிக்குள்ளே சண்டை சச்சரவு கிடையாது. ஏன் பிரிஞ்சாங்கன்னு அவங்க 2 பேர்த்துக்குமே தெரியாது, புரிதல் இல்லை, அவ்வளோதான். அதனால் அழகாக விலகிட்டாங்க. அதனால் இந்த பொண்ணை பொறுத்த வரைக்கும் அவரோட சேர்ந்து வாழ இயலில் டைவர்ஸ் வாங்கிட்டாங்க. அது என்ன காரணம் அப்படின்னா, 7ஆம் இடத்தை விட 11ஆம் இடத்துல சுபகிரகம் இருக்கிறதுனால. இந்த பெண்ணுக்கு பாருங்கள், 11ஆம் இடத்துல தனித்த புதன் இருந்து 11ஆம் இடத்தை சுக்கிரன் குருவுடைய பார்வையிலிருந்து 11ஆம் இடத்துக்கு குருவுடைய பார்வை கிடைக்குது. அவருக்கு 11ஆம் இடத்துல குரு இருக்கிறார். 7ஆம் இடத்துல சுக்கிரன் கேதுவோடு 9 டிகிரிக்குள்ளே 10 டிகிரிக்குள்ளே இணைஞ்சிருக்கிறதுனால நிலையான நீடித்த தாம்பத்திய சுகத்தை சுக்கிரன் கொடுக்க முடியாமல் போச்சு. ரெண்டாவது, இவங்க 2 பேர்த்தோட தசை புத்தி அந்தரம் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா தவறான தசா புத்தி அந்தரத்தில் திருமணம் செய்ததுனால கணவன் மனைவியாக சில காலம் கூட நீடித்த நிலையான வாழ்க்கையை வாழ இயலவில்லை. சந்திரன் தான் ஒரு மனிதனோட ஜாதகத்தில் மனதை குறிக்கக்கூடிய கிரகம். இந்த பொண்ணு பிறந்தது சுக்லபட்ச பஞ்சமி திதி, அந்த கணவர் பிறந்ததும் சுக்லபட்ச பஞ்சமி திதி. அமாவாசைக்கு முன் பின் 5 நாட்கள் இருக்கக்கூடிய சந்திரன் பூர்ண ஒளி இல்லாதனால தேய்பிரை சந்திரனை தான் கணக்கில் எடுத்துக்கணும். தேய்பிரை சந்திரன் சுபகிரகம் இல்லை, அசுப கிரகம். அப்போ அந்த சந்திரனை பொறுத்த வரைக்கும் நீச்சமாக இருந்து எந்த விதமான சுபகிரக சேர்க்கை அல்லது பார்வை இல்லாமல் அந்த சந்திரன் லக்னத்துக்கு 12ஆம் இடத்துல மறைஞ்சதுனாலையும் 5ஆம் இடம் தான் புத்திஸ்தானம் மனம். அந்த இடத்துல கொடூர பாவியாக இருக்கக்கூடிய சனி வக்ரமாக இருந்து சுபகிரகமாக இருக்கக்கூடிய குரு வக்ரமாக இருந்ததுனால மனசில் நிம்மதி இல்லாமல் ஆன்லைன் கன்சல்டிங் வந்தாங்க. கணவன் மனைவி எந்த பிரச்சனையும் இல்லாமல் மன உளைச்சலில் சங்கடத்தோடு பிரிஞ்சிட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. அந்த கணவர் ஜாதகத்தை பாருங்கள், சந்திரன் அதுவும் சுக்லபட்ச பஞ்சமியில் பிறந்திருக்கனால தேய்பிரை சந்திரனாக இருந்து கொடூர பாவியாக இருக்கக்கூடிய செவ்வாயுடைய தொடர்பும் சனியுடைய தொடர்பும் சந்திரனுக்கு கிடைக்கிறதுனால நிம்மதியான முறையில் கணவன் மனைவி திருப்திகரமாக வாழவே முடியல. கணவன் மனைவி பிரிஞ்சிட்டாங்க. தேன்கனி கோட்டையிலிருந்து கன்சல்டிங் ஆன்லைன் கன்சல்டிங் மூலிமா ஜாதகத்தை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டாங்க. 2 பேர் ஏன் பிரிஞ்சான்னு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாங்க. தப்பான தேதியில் கல்யாணம் பண்ணுனா கணவன் மனைவி பிரியத்தான் செய்வாங்க. கணவனோட லக்ன பாவமே கெட்டுப்போச்சு. சனி செவ்வாய் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்வை இருக்குது. அதே மாதிரி இவருக்கு 2ஆம் இடம் குடும்பஸ்தானம். அந்த குடும்பஸ்தானத்தை கொடுக்கக்கூடிய குரு 2ஆம் இடத்து அதிபதி, அவர் 11ஆம் இடத்துல இருக்கிறார். அப்போ 2வது மனைவி மூலயமா மட்டும்தான் குடும்ப வாழ்க்கை இவருக்கு அமையும். 5ஆம் இடம் குழந்தை ஸ்தானம், அந்த இடத்த குருவே பார்க்குறார். அதனால் குழந்தை பாக்கி நல்லபடியாக அவருக்கு கிடச்சிரும். 7ஆம் இடம் மனைவி ஸ்தானம், 7ஆம் இடத்துல சுக்கிரன் கேதுவோட சேர்ந்து 10 டிகிரிக்குள் இருக்கிறனால நல்ல மனைவி அமைஞ்சாலும் கூட குருவுடைய பார்வை கிடைச்சாலும் கூட அந்த மனைவியோட நிலையான நீடித்த தாம்பத்திய சுகத்தை அனுபவிக்க முடியாமல் இருக்கிறதுக்கான காரணம் அவருக்கு ராகு திசையில் சனி புத்தி நடக்கும் பொழுது திருமணம் பண்ணதுனால அவர் நிலையான நீடித்த தாம்பத்திய சுகத்தை அனுபவிக்க முடியல. தாம்பத்திய ஸ்தானம் 12ஆம் இடம், 12ஆம் இடத்து அதிபதி சுக்கிரன் கேதுவோட சேர்ந்திருந்து குருவுடைய பார்வையில் இருக்கிறனால தாம்பத்திய சுகம் கிடைக்கணுங்கிற அமைப்பு அவருக்கு இருந்தாலும் கூட தவறான அவயோக திசையில் திருமணம் செய்யக்கூடாது. அவர் விருச்சிக லக்னத்தில் பிறந்து ராகு திசையில் சனி புத்தி நடக்கும்போது கல்யாணம் பண்ணார்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ராகு செவ்வாயை போல் செயல்படுவார். செவ்வாய் 6ஆம் இடத்து அதிபதியும் கூட. அதனால் கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு பிரச்சனை இதெல்லாம் அனுபவிக்கணுங்கிற அமைப்பு அவருக்கு இருந்துச்சு. அதனால் கணவன் மனைவி பொறுத்த வரைக்கும் 2 மாதத்துக்கு மேலே நிலையான நீடித்த தாம்பத்திய சுகத்தை அனுபவித்து வாழ கிடையாது. நல்லா கவனிங்க. அந்த பொண்ணு பிறந்தது 14 5ஆம் எண், அவர் பிறந்த 23 கூட்டுத்தொகை 5ஆம் எண். அவங்க கல்யாணம் பண்ண தேதி 23/3/2022 அன்று கல்யாணம் பண்ணுறாங்க. தேதி பாருங்கள், கல்யாணம் பண்ண தேதி 23/5, 5/3 8, 8/6 14, அப்போ இதுவும் 5. அப்போது 5/14/23ஆம் தேதியில் பிறந்தவங்க. அதே 5/14/23ஆம் தேதியில் பிறந்தவங்களை 5/14/23 தேதி வரக்கூடிய தேதியிலையோ தேதி மாதம் வருடம் கூட்டி பார்த்து 5/14/23 தேதியில் கல்யாணம் பண்ணால் கண்டிப்பாக கணவன் மனைவி பொறுத்த வரைக்கும் மரணம்,
விவாகரத்து, பிரிவு இது மாதிரி விஷயத்தில் கண்டிப்பாக கஷ்டப்படுவீங்க. ஆண் பெண் 2 பேர் இணையக்கூடிய வைபவமான திருமணத்தை பொறுத்த வரைக்கும் எக்காரணத்தை கொண்டும் புதனுடைய கதிர்வீச்சு அதிக விலகக்கூடிய நாட்களான 5, 14, 23 தேதிகளிலோ, தேதி மாதம் வருடம் கூட்டி பார்த்து 5, 14, 23, 32, 41 இது மாதிரி எண்களிலோ கண்டிப்பாக திருமணம் செய்யக்கூடிய நபர்களை பொறுத்த வரைக்கும் 1000ல் ஒருத்தர் கூட நல்ல நிலைமையில் இருக்கிறதில்ல. இது நீங்கள் அனுபவத்தில் பார்த்து தான் தெரிஞ்சுக்கணும். திருமணம் மட்டும் கிடையாது, நிஷேக லக்னம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய தாம்பத்திய லக்னம் 5ஆம் தேதி, 14ஆம் தேதி, 23ஆம் தேதியில் குறித்து கொடுத்து அந்த நாளில் முதல்ல கணவன் மனைவி சேர்ந்து வாழ்ந்தீங்கன்னா புதன் ஒரு அலிகிரகமாக இருக்கிறனால, புதன் ஆண் தன்மை பெண் தன்மை இவ்விரண்டு மூலக்கூறுகளையும் பிரிக்கக்கூடிய தன்மை புதனுக்கு அதிகமாக இருக்கிறனால கண்டிப்பாக கணவன் மனைவி பிரிவினை, விவாகரத்து, குழந்தையின்மை, எல்லாத்துக்கு மேலே மரணம் இது மாதிரி விஷயத்தை நடக்கிறத நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம். இந்த பதிவு யாருடைய மனசை புண்படுத்துறதுக்கான பதிவு கிடையாது, ஒரு விழிப்புணர்வுக்கான பதிவு தான். இந்த பெண்ணுடைய நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரம் 2ஆம் பாதம், இந்த ஆணுடைய நட்சத்திரம் உத்தர நட்சத்திரம் 1ஆம் பாதம். இவங்க 2 பேர்த்துடைய ஜாதக பொருத்தத்தை நம்ம பார்த்தோமே தவிர நட்சத்திர பொருத்தத்தை நம்ம பார்க்க கிடையாது. நாங்கள் எந்த முறையில் ஜாதகத்தை ஆய்வு செய்கிறோமோ அந்த விஷயத்தை உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிட்டோம், அவ்வளோதான். இந்த பொண்ணை பொறுத்தவரை நல்ல ஒழுக்கமான பெண்ணாக இருந்து இவருக்கு நல்ல ஒழுக்கமான மனைவி கிடைச்சும் கூட, குருவுடைய பார்வை 7ஆம் இடத்துக்கு கிடைக்கிது பார்த்தீங்கன்னா தெரியும், நல்ல மனைவி கிடைச்சும் கூட, இந்த பொண்ணு ஒழுக்கமான பொண்ணாக இருந்தும் கூட 2 பேர்த்துக்கு எந்த விதமான சண்டையும் சச்சரவும் இல்லாமல், எந்த புரிதலும் இல்லாமல் கல்யாண வாழ்க்கை தொடங்கின 2 மாதத்துலேயே பிரிஞ்சுட்டாங்க. இப்போ இவங்க 2 பேர் டைவர்ஸ் வாங்கினதுக்கான காரணம் என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் ஆய்வுக்கு எடுத்துக்கிட்டோம், அவ்வளோதான். ஒரு மனிதனுடைய கர்ம வினைப்படி தான் கணவனோ மனைவியோ அமையணுங்கிற அமைப்பு இருக்கிறதுனால ஒரு மனிதனுக்கு நல்ல யோக தசை நடக்கும் பொழுது அவருக்கு நாங்கள் சொல்லக்கூடிய அந்த 2ஆம் இடம், 5ஆம் இடம், 7ஆம் இடம், 8ஆம் இடம், 12ஆம் இடம் சிறப்பாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த வீடியோவை பார்த்து இந்த தேதியை தவிர்த்து மற்ற தேதியில் கல்யாணம் பண்ணி சிறப்பாக வாழ்வாங்க. ரொம்ப நன்றிங்க. அடுத்த பதிவில் சந்திக்கலாங்க. வணக்கங்க.